கிட்டத்தட்ட 34 வருஷம் சாந்தனோட இருந்துக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில நிறைய உண்மைகள சொல்லணும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். சாந்தன் வந்து நோய் வந்தோ, அவரோட இறப்பு ஒரு இயற்கையான இறப்பு இல்ல. அத என்ன உறுதியா சொல்ல கடைசி 3 மாசத்துல அத அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. தூய ஆத்மா பாதம் பண்ண அவர் இறக்கல. இருக்காரு, இப்பவும் இருக்காரு அவரு. நான் எங்க மக்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். சாந்தன் மாரியோ, சாந்தன் மாரி அம்மாக்களோ கைவிட்டுறக்கூடாது யாரும். கைவிட்டுட்டோம். இனியும் அந்த தப்புகள பண்ணக்கூடாது. நாங்க மிகப்பெரிய தப்பு பண்ணோம். நான் போராடினேன் தான். இன்னும் கொஞ்சம் போராடிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். 10% வந்துட்டேன். இவ்வளவு ஒரு பின்னால ஒரு கொடூரம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. கடைசி வரையும் ஃபைட் பண்ணேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினேன். முடியாம போச்சு. இனியும் இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு தேவையானவங்கள, அவசியமானவங்கள விட்டுறக்கூடாது. குடும்பங்களுக்கு, எங்களுக்கு வருங்கால சந்ததிக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய துரோகம் என்று தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் கிட்டத்தட்ட 34 வருஷம் சாந்தனோட இருந்துக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில நிறைய உண்மைகள சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் வெளிய வரல. அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். ம். சாந்தன் வந்து அவரு நோய் வந்தோ, அவரோட இறப்பு ஒரு இயற்கையான இறப்பு இல்ல. அத என்ன உறுதியா சொல்ல நாங்க எல்லாரும் சொல்லப்போனா நாங்க எல்லாரும் சேர்ந்து அவர கொன்னுட்டோம்னு தான் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டோம்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வரிய தவிர நான் அத அது சம்மந்தமா எதுவும் கதைக்க விரும்பல. ஆம். அடுத்தது வந்து நான் வந்து வாழ்க்கையில வந்து நிறைய படிச்சிருக்கிறேன் துறவிகள பற்றி. நான் ஒரு துறவியோட வாழ்ந்திருக்கிறேன். அதான் கடைசி 10 வருஷம், கடைசி 3 கடைசி ஒரு 6 மாசம், 7 மாசம் வந்து நானும் ஆன்மீக பணியில ஆன்மீகத்தில ரொம்ப தீவிரமா இருந்தவன் தான். இந்த துறவண்டா என்னன்றத படிச்சு தெரிஞ்சுக்கிறது அனுபவ ரீதியா, நேரடியா நான் சாந்தன்கிட்ட தான் கத்துக்கொண்டேன். ஒரு துறவி என்றா எப்படி வாழணும்ன்றத. அவர்ட்ட கத்துக்கிட்டேன். அவர் சாதாரண ஆத்மா இல்ல. அடிக்கடி சொல்லுவார் தனக்கு அடுத்த பிறப்பு இல்ல, அடுத்த பிறப்பு இல்லையேண்டு. நான் ஆரம்பத்தில ஏத்துக்கல. கடைசி 3 மாசத்துல அத அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. நாங்க எல்லாரும் நினைக்கிறோம், அவரு இறந்துட்டாருன்னு. ஒரு சராசரி மனுஷன பார்த்தா அவர் இறந்துட்டாரு. அவர் ஒரு தூய ஆத்மா பாதம் பண்ண அவர் இறக்கல. அது அம்மாட்ட நான் சொல்லுவேன். அவர் இறக்கல. இருக்காரு, இப்பவும் இருக்காரு அவரு. வேற என்ன? நிறைய கதைக்கணும், நிறைய சொல்லணும். இந்த சந்தர்ப்பத்தில கதைக்க முடியல. திரும்பவும் சொல்றேன், அம்மாட நிலைமை. அவன் இன்றைக்கு உயிரோட இருக்கிறது, அது அவரோட சக்தி தான். இன்றைக்கு அவங்க அம்மா உயிரோட இன்றைக்கி அது இருக்கிறான்னு சொன்னால், அது சாந்தனோட சாந்தன் இறைவனுக்கு கொடுத்த சக்தியால தான் அவங்க அம்மா இன்றைக்கு கொஞ்சமாவது 2 கதைக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. ஏன்னா, சாந்தன் வந்து அவங்க அம்மா பற்றி எப்படி உணர்ந்தாரு, ஃபீல் பண்ணாருன்றது எனக்கு தெரியும். அவரோட அம்மாவோட ஒரு சின்ன அழுகை சத்தம் கூட தாங்க முடியாதவர் அவரு. அழுதாலே தான் கதைக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன்ட்டு வந்து என்னோட சண்டையெல்லாம் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு அவங்க அம்மா மேல ரொம்ப பாசமும், ரொம்ப ஒரு நான்லாம் தாங்குவேன் அதெல்லாம். அவருக்கு அந்த சக்தி இல்ல. அம்மா அழுதா தாங்குற சக்தி அவருக்கு இல்ல. அந்த அளவு அவங்க அம்மாவுல இருந்தாரு. இன்றைக்கு அவர் அந்த இறைவன் மேல காட்டின இறைப்பணி, பக்தி அதெல்லாம் தான் அவங்க அம்மா ஸ்டடியா வச்சிருக்கு. உறுதியா வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எங்க மக்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இந்த அரசியல் அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் வர விரும்பல. ஆ சாந்தன் மாரியோ, சாந்தன் மாரி அம்மாக்களோ கைவிட்டுறக்கூடாது யாரும். கைவிட்டுறக்கூடாது. கைவிட்டுட்டோம். இனியும் அந்த தப்புகள பண்ணக்கூடாது.
நாங்கள் மிகப்பெரிய தப்பட்டோம். நான் போராடினேன் தான், இன்னும் கொஞ்சம் போராடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஒரு 10% ஏமாந்துட்டேன். ஒரு 10, 15% ஏமாந்துட்டேன். இவ்வளவு ஒரு கொடூரம் இதுக்கு பின்னால் ஒரு கொடூரம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சுது, கடைசி வரையும் ஃபைட் பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினா முடியாமல் போச்சு. இனியும் எதிர்காலத்துலேயும் இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு தேவையானவங்கள, அவசியமானவங்கள நம்ம விட்டுறக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. நம்ம எங்கள் குடும்பங்களுக்கு, எங்களுக்கு வருங்கால சந்ததிக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்று தான் நான் நினைக்கிறேன். அதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.